கிறிஸ்டியன்ஸ் இன் செல்ஃப் டிசெப்ஷன். அதாவது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிற நிலையில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள். இந்த விஷயத்த நான் வந்து தைரியமாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக பேசலாம், யாரையும் அஃபண்ட் பண்ணாத விதத்தில். ஏன்னா இந்த 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 நிலைமையில தான் நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக இருந்தேன். யாக்கோபு 1:26 வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வசனம் எனக்கு கிடைச்சது. யாக்கோபு 1:26 வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும்னு யாக்கோபு 1:26 வசனம் சொல்லுது. நான் திரும்ப கூட நான் 2வது பகுதியை வாசிக்கிறேன். தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். இந்த வசனத்திற்கு முழுக்க முழுக்க தகுதியுடைய ஒரு ஆளாக தான் நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னதாக இருந்தேன். ஏன்னா நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான், நான் மேபி இந்த வீடியோ டைட்டில் கூட அப்படிதான் போடுறோம், கிறிஸ்டியன்ஸ் இன் செல்ஃப் டிசெப்ஷன். அதாவது ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்கள் இல்லை, தாங்கள் ஏமாற்றப்படுவதே தெரியாம வாழ்ற கிறிஸ்தவர்கள். இப்படி நிறைய பேர் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள். நான் ஏன் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நல்லா ரிலேட் பண்ணி சொல்ல முடியும். நானும் ஒரு டைம்ல இப்படிதான் என்னோட எண்ணத்துக்கு என் ஆத்மா திருப்தி அடைஞ்சுக்கிறோம். ஓகே, நம்ம தேவ பக்தியோட தான் இருக்கிறோம், நம்ம ஆண்டரோட இப்படி க்ளோஸா இருக்கிறோம். எதனால அப்படின்னா, நான் பண்ற ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு நான் கரெக்டாக பைபிள் வாசிச்சுவேன், பைபிளை ரொம்ப ஆழ்ந்து வாசிப்பேன், ப்ரேயர் பண்ணுவேன், நிறைய விட்ட போய் ஆண்டரை பற்றி சொல்றது, முக்கியமாக அந்த பைபிளை பற்றி டிஸ்கஸ் பண்றது, இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த பண்ணதுக்கு எல்லாம் பேஸ்மெண்ட்டா ஒரு தாழ்மைன்றது இல்லாமலே பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே எனக்குள்ள ஒரு பெருமை, அதாவது பெருமைன்றது அப்ப எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல எனக்குள்ள இந்த பக்தி வைராக்கியமா நான் அதை பார்த்தேன். ஆனா பிசாசு என் மனக்கண்களுக்கு உருடாக்கி அது ஒரு பெருமையை விதைச்சு வச்சிருந்தான். இது எந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனையை கொடுத்ததுன்னா, என் லைஃப்ல ஒரு கட்டத்துல நான் ரொம்ப வந்து பைபிளை பத்தி நிறைய பேர்ட்ட பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, நிறைய பேர்ட்ட நான் போய் கொஸ்டின் பண்ணி ஒரு மாதிரி அவங்கள ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எடுத்து சொல்றேன், பைபிள் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு பண்றதா நான் போய் பண்ண விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு இடரலா இருந்திருக்கு. இது எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹார்ம்ஃபுல்லா அமைஞ்சதுன்னா, இந்த பாதையில போய் ஒரு கட்டத்துல நான் வந்து என்ன சொல்றது, சபைக்கு போறதை வந்து விட்டேன். ஓகே, சபைக்கு போறது வந்து நமக்கு சரியில்லை, நமக்கு அது ஒத்து வராதுன்ற மாதிரி. அப்புறம் வேற நிறைய ரொம்ப ரொம்ப தவறான நம்பிக்கைகளுக்குலாம் நான் வந்து பிசாசனை அழைத்து கொண்டு போயிட்டேன். நான் அதுக்கு இடம் கொடுத்துட்டேன். ரொம்ப ஒர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் 2-3 நாட்கள் இருந்தேன். அந்த நான் ஒரு டைம் ஒரு நான் சொல்றது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்பதாக. இது ஏன் அப்படின்னா, நான் எதுவுமே வந்து நான் வந்து ஆரம்பத்திலே எனக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்குன்றத இந்த வசனம் சொல்லுது மாதிரி, தன் இருதயத்தை வஞ்சித்து. இங்க விஷயம் என்னன்னா, நம்மள நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். எப்படி நான் சில வருஷங்களுக்கு முன்பாக இருந்தேன், இப்ப கர்த்தர் கிருபையில ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆண்டுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா தன் இருதயத்தை வஞ்சிக்கிற நிலைமையில இருக்கிற கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டு தங்களை வெளியே சொல்லிக்கிறவங்க, ஊழியக்காரங்கன்னு தங்களை சொல்லிக்கிறவங்க, போதகர்கள்னு சொல்லிக்கிறவங்க, வேத வல்லுநர்கள் சொல்லிக்கிறவங்க, ஏன்னா நான் ஆண்டரோட பிள்ளை, நான் வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன்ட்டு தங்களை தாங்களே என்ன சொல்றது ரெஜிஸ்டர் பண்ற ஒவ்வொருத்தரும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க இருதயத்துல வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. இதுல பரிதாபமான நிலைமை என்னன்னா, அது அவங்களுக்கு தெரியாம போயிருது. ஏன்னா நான் எப்பவுமே சொல்றேன், அந்த பிசாசு ரொம்ப 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 ஞானவான், அவன் தந்திரம் உள்ளவன். அவன் வந்து ஏதோ வெளியரங்கமா காட்டிக்க மாட்டான் தான் இருக்கிறத. ஆரம்பத்துல வந்து தெரியாது, நம்மள அறியாம நமக்குள்ள சில விஷயம் அதை ஒட்டிக்கும். நம்ம நினைப்போம் நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் நடக்குது அப்படின்ட்டு. ஆனா நம்ம நாளாக நம்மளை எங்கேயோ ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டுகிட்ட தூரமா கொண்டு போய்கிட்டே இருப்பான். கர்த்தரோட பிள்ளைங்க கிட்ட இருந்து தூரமா கொண்டு போயிட்டே இருப்பான். இது இப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கிற மக்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. நானும் ஒரு கட்டத்துல இப்படிதான் இருந்தேன். அதனாலதான் அதை தைரியமா சொல்ல முடியும். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி மனநிலைமை இருக்கிறீங்கன்னா, நீங்க உங்களையே இந்த என்ன சொல்றது, செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி அடைஞ்சுப்பீங்க தெரியுமா, நான் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறேன், ஆண்டுக்குள்ள ஆவிக்கிற வாழ்க்கையில பலமா இருக்கிறேன், நான் ஊழியம் பண்றேன். குறிப்பா ஊழியம் பண்றதுக்கு நான் சொல்றேன், நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், அனுதினம் ஏதாவது ஒரு மீட்டிங்கு போயிடுவேன். இன்னும் ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அதாவது டெய்லி ஏதாவது ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க அதையே ரொம்ப திருப்திகரமா சொல்லுவாங்க. நான் வீட்லயே இருக்க மாட்டேன் பிரதர், வீட்லயே இருக்க மாட்டேன் செஞ்சு, எங்கேயாவது நான் ப்ரேயர் போயிடுவேன். சர்ச்சில் அந்த ப்ரேயர் வைப்பாங்க, அந்த பிரதர் அந்த கூட்டம் நடத்துவார், அங்க போவேன்.
குறிப்பா பெண்கள் இந்த விஷயத்துல நான் பார்த்திருக்கேன். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் வெள்ளை சாரி கட்டிட்டு பைபிள தூக்கிட்டு வெளியே போயிட்டாலே ஊழியம் பண்ண தான் கிளம்புறோம். நம்ம கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தான் வாழ்றோம்ன்ட்டு ஒரு தங்கள் இருதயத்தை வஞ்சிக்கிற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. தங்களை தேவபக்தி உள்ளவர்கள் என்று எண்ணினால் அந்த தேவபக்தி வீணா இருக்கும். அவங்களோட தேவபக்தி வீணான நிலைமையில போய்கிட்டு இருக்குது. இன்னொரு வசனம் கூட நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னன்னா கலாத்தியர் 6:3. கலாத்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனானான். இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனமும் இருக்குது. வெளிப்படுத்துதல் 3:17. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், அதாவது தனக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு குறைகள் இருக்குது, அது எதுவுமே அறிஞ்சுக்காம நான் நிறைவா இருக்கிறேன், கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, கர்த்தர் ஆபியஸா இருப்பாரு, இங்க பிரச்சனை நம்ம அவரோட நிக்கிறது இல்லை, அது நம்மள அறியாமலே பிசாசு நம்மள ஒரு மாயைக்குள்ள வச்சிருப்பான். ஓகே, நீ நல்ல ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில இருக்குத. என்னன்னா அது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட முடியாது. அவங்க வந்து நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கல, அவங்க பார்வைக்கு அவங்க இருதயத்துக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சிலர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆவிக்குரிய பெருமை இருக்கும். என்கிட்ட நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப இருந்தது ஆவிக்குரிய பெருமை. இந்த பெருமை என்ன பண்ணுச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் என்னால கேட்க விடாது. யாராவது புதுசா ஆண்டோட வார்த்தைகிட்ட சொல்ல வந்தாலுமே உடனே என்னுடைய ஞானத்தை வச்சு நான் ஒப்பிடுவேன். ஓகே, என் ஞானத்துக்கு இது சரியா வருதா, வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்வேன், இல்லைன்னா நீங்க சொல்றது தப்பு. இப்படி அந்த நேரத்துல எனக்கு தெரியல. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஓகே நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கிறோம், நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன், தேவபக்தியோட இருக்கிறேன், என்ன சொல்றது, வேத புரட்டுகளுக்கு வந்து ரொம்ப காஷியஸா இருக்கிறேன், கேர்ஃபுல்லா இருக்கிறேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய நேரங்கள்ல தேவன் வந்து அவருடைய வார்த்தைகள் என்கிட்ட நிறைய பேர் மூலம் சொல்ல வந்த பொழுது கூட இந்த பெருமை என்னை தடுத்துச்சு. இது ஆவிக்குரிய பெருமை. ஆனா இந்த ஆவிக்குரிய பெருமை மோசம்தான். நான் ஒரு சிலரை பார்த்திருக்கேன், உலக பிரகாரமான காரியங்களும் அந்த ஒரு பெருமையோட சுத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது தான் பெருமையில மூர்க்கம் கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப தாழ்மையா இருக்கு. சிலர்லாம் நல்ல ஊழியம் பண்ணுவாங்க, நல்ல ஜோரா ஊழியம் போய்கிட்டு இருக்கும், என்ன சொல்றது, நிறைய ஆத்துமாக்கள் அறுவடை பண்ற சூழ்நிலை கூட இருக்கும். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி ஒரு செத்த நிலைமையில இருக்கும். ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டோம்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பேசணும்னா அவங்க பேசுற விதங்கள்லாம் அப்படி இருக்கும். கொஞ்சம் விட்டா பரலோகமே இறங்கி வந்துடும், அந்த மாதிரி வல்லமையா பேசுவாங்க. பிரசங்கங்கள் ரொம்ப அருமையா பிரசங்கம் கொடுப்பாங்க. நம்ம இருதயத்தை கவரும்படியான பிரசங்கங்கள் கொடுப்பாங்க. பிரசங்கமே கொடுத்தா கண்டிப்பா 10 பேர்ல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்படியான பிரசங்கங்கள் கொடுப்பாங்க. ஆனா தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் இருக்காது, ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துற நிலைமை இருக்காது, மன்னிக்கிற குணம் சுத்தமா இருக்காது, விட்டு கொடுக்குற குணம் இருக்காது, சகித்து போற தன்மை இருக்காது. ஆனா ஊழியம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, சமுதாயத்தின் மத்தியில நல்ல ஒரு ஊழியக்காரன்ற பேர் எடுத்திருப்பாங்க, நல்ல பெரிய போதகர்ன்ற பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் ப்ரேயர் சுத்தமா இருக்காது, அவனோட வார்த்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது சுத்தமா இருக்காது. ஆனா அவங்களே தங்களை திருப்தி ஏமாத்திப்பாங்க. எப்படின்னா, நான் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அதனால நான் ப்ரேயர் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியே நான் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்க நினைக்கலாம் இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்கன்னு கேட்டா, இப்படிலாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன்னா நான் ரொம்ப தைரியமா சொல்றேன். ஒருவேளை நீங்க பாக்குறவங்களுக்கு இது உணர்த்துதலா கூட இருக்கலாம், உங்களுக்கானதா கூட இருக்கலாம் அந்த வீடியோ. அது சுத்தமா ஜபம் இருக்காது. ஆனா வெளியரங்கமா எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் காரியங்களை ஆண்டவர் பார்த்துப்பாரு, நிச்சயமா ஆண்டவர் செய்வாரு, நான் என்ன அடுத்த கடை என்ன கொண்டு போக போறாரு. ஆனா தனிப்பட்ட நேரத்துல ஆண்டோட சமூகத்துல இருந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ற காரியமே இருக்காது. கடைசி எப்போ ஜெபம் பண்ணிப்பாங்க அவங்களுக்கே தெரியாது. சாக்கு போக்கள் சொல்லுவாங்க, நான் பிஸியா இருக்கிறேன், எனக்கு வேலை அதிகமா இருக்கு, காலையில போனா நைட்டு தாங்க வரேன்பாங்க. இப்படி சொல்லிட்டு தாங்களே அந்த வசனம் சொன்ன மாதிரி யாக்கோபு 1:26 தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இருதயத்தை வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் கூட இருக்குது, 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனமும் அதே 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம். என்னன்னா, நாங்க கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோம், தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருள்ல நடக்கிறாங்களா, அவங்க வந்து பொய்யர்கள்னு வசனம் சொல்லுது. அவங்க வந்து எப்படின்னா பொய்யர்கள், அவங்க கிளைம் பண்றது ஒண்ணு வெளியே, நாங்க இப்படின்ட்டு. ஆனா அவங்க லைஃப் ஸ்டைல பார்த்தோம்னா
அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. தேவன் வந்து சுத்தமா விரும்பாத ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அகைன் நான் திரும்பவும் சொல்றேன், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். என்னன்னா, இந்த மாதிரிப்பட்ட மனுஷங்க எப்படின்னா, அவங்களுக்குள்ள இது தப்புன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள நினைச்சுப்பாங்க நம்ம ரொம்ப என்ன சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம்னு சொல்லிட்டு கர்த்தரை என்ன சொல்றது, அவருக்கு பிரியப்படுத்த முடியாது, அவரை ப்ளீஸ் பண்ண முடியா எந்த காரியமும் இருக்காது. எல்லாமே தங்க சுயத்திலே இயங்குவாங்க. எந்த ஒரு புதுசா ஒரு காரியம் பண்ணணும்னா எடுத்தவங்க கவுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு, இதுதான் தேவனோட சித்தம், அவங்களுக்கு தாங்களே திருப்திப்படுத்திட்டு அதை நோக்கி ஓடுவாங்க. கொஞ்சம் உட்காந்து தேவனுடைய சித்தமா இது அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. நான் நமக்குள்ள என்னென்ன மாம்ச காரியங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்குது, ஜென்ம சுபங்கள் என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதை பத்திலாம் கவலையே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறேன். நான் இந்த பாதையில போய்கிட்டே இருக்கேன். யாராவது அதை சுட்டி காட்டி சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை இருக்கும், அவங்களுக்குள்ள அடிப்படையில் பெருமை இருக்கும். நான் என் எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர், இன்னமும் இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் கூட நான் சொல்றேனே, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13:5. ரைட். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அடுத்த ரொம்ப முக்கியம், உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதுற 2வது நிருபத்துல சொல்றார், நீங்க எப்பவுமே உங்களை வந்து சோதிச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, நிதானிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலேயே கடவுளோட ஃபெய்த் படி நடக்கிறீங்களா, கர்த்தருக்கு சித்தமான பாதையில் நடக்கிறீங்களா, அவர் உண்மையிலேயே பிரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணணும். நான் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நானும் இதை ப்ராக்டிஸ் பண்ண பார்க்குறேன். ஒவ்வொரு நாளுமே நான் வந்து நம்மளோட ஆத்மாவை நிதானிச்சு பார்க்கணும். நம்ம எந்தெந்த விதங்களை நம்ம வந்து யாரையாவது வேதனைப்படுத்தியிருப்போம், யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாம இருப்போம், ஒரு பெருமை நமக்குள்ள தடுக்கும். அவன் பண்றது அவன் தானே தப்பு பண்ண, அவன் தானே அந்த வார்த்தையை விட்டான், அதுக்கு தானே அப்படி பேசினேன், நான் எதுக்கு போய் அவன்கிட்ட ஒப்புரவாகணும், இப்படின்ட்டு ஒரு பெருமை நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் அனலைஸ் பண்ண, நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல நான் அனுதினமும் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது உங்களோட வாழ்க்கையில வேறு விதமா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை பிடிச்சி வச்சிருக்கலாம், உங்க பெருமையினால பிடிச்சி வச்சிருக்கலாம், இது இப்படிதான் அப்படிதான்ட்டு. இன்னும் சிலர்லாம் அதான் நான் இருந்த மாதிரி தான். குறிப்பா அந்த ஆவிக்குரிய விஷயங்கள்ல வரும்பொழுது அவங்களுக்குள்ள அந்த பெருமை அப்படி இருக்கும். ஆனா அதான் அந்த பரிதாபமான நிலைமை, அவங்களுக்கு அது பெருமைன்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானம், நான் இத்தனை நாள் ஆண்டவர் பாதத்துல இருந்து நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு நான் இவ்வளவு நாள் பண்ண ஜெபம் பைபிள் வாசிப்பு நான் நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அந்த ஞானத்தின்படி நான் அதை புரிஞ்சு வச்சிருக்கிறேன், இதுக்கு விரோதமா யாராவது வந்தா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது கடைசி காலங்களில் வேத புரட்டுகள் நிறைய நடக்கும், அதற்கு ஜாக்கிரதையா இருக்கிறது ஒன்று இருக்குது. ஆனா கர்த்தர் அவங்களோட பிள்ளைங்க மூலமா ஏதாவது விஷயத்த சொல்ல வரும்பொழுது அதையும் கூட ஒரு இந்த ஆவிக்குரிய பெருமையின் கண்ணோட்டத்திலே பார்க்கறது இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் நிறைய பேர் வீழ்ந்து போறது நிறைய காரியங்கள். இது தேவன் வந்து அவங்க கிட்ட பேச வர தடுக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஆரம்பத்தில் சொல்றது ஒரு அந்த டாபிக் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில் இதுக்கு கிறிஸ்டியன்ஸ் இன் செல்ஃப் டிசெப்ஷன், அதாவது தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிற நிலையில வாழ்ற கிறிஸ்தவர்கள் நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறீங்களான்றத சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. 13:5 சொன்ன மாதிரியா, 2 கொரிந்தியர் 13:5 சொன்ன மாதிரி நீங்க யாரா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க உங்களை நீங்களே வந்து திருப்திப்படுத்திக்காதீங்க. ஓகே நம்ம கரெக்டான பைபிள் வாசித்து தானே இருக்கோம். ஏன்னா பிசாசு எப்போ வந்து எங்க எப்படி உள்ள வருவான்னு தெரியாது. பாவமுன் வாசல் படியில் படுத்திருக்கும்னு வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல இப்போ என்னது, கடைசி காலங்களில் பிசாசு பக்க வழியா வருவானா, எப்படி உள்ள வரும், நம்ம ஆத்மாக்குள்ள எப்ப வருவான் போறானே தெரியாது, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஆனா விதையை வதச்சிட்டு போயிடுவான். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் நான் படிச்சேன் போன வாரம். அதாவது பிசாசு என்ன பண்ணிருப்பானா, மனக்கண்களை குருடாக்கி வச்சிருப்பானா. அதாவது அவன் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து பிசாசு நமக்குள்ள ஒரு விதையை விதைக்கிறான், அந்த தன்மையை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ற அந்த ஒரு ஆவிக்குரிய பக்குவத்துல இருந்தா பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்கலாம். ஆனா நிறைய பேர் அந்த பக்குவமும் இல்லை. எது நடந்தாலும் கர்த்தர் என்ன இது வந்து என்ன சொல்றது, அதை ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்க பக்குவமே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும், பக்குவப்பட்ட நிலைமையில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சில கலைகளை பிசாசு விதைக்கும் பொழுது நமக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப காலங்கள் அந்த ஆவிக்குரிய பெருமையில இருந்த நான் இப்போ நிறைய பேர் அப்படி நான் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட போய் பேச முடியாது. நம்ம பேசினா அவங்க பெருமை தான் அவங்க பேசும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட.
அந்த அவங்க கிட்ட அந்த என்ன சொல்றது, எது சொன்னாலும் ஏதாவது ஆன்சர் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட மக்கள். நீங்க நான் இப்பதான் யோசிச்சு பார்க்கிறேன், அப்படிப்பட்ட மக்கள் 2 முறை மைண்ட்ல வராங்க. யோசிச்சு பார்க்கும்பொழுது என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லி அவங்க வந்து கடந்து போயிட்டே இருப்பாங்க. அதை ரொம்ப நேக்கா சொல்ற மாதிரி. நிறைய உலக ஞானம் இருக்கும் அவங்களுக்கு, நிறைய இந்த மக்களோட அவங்க பயணிப்பாங்க, அதுல ஒரு ஞானம் வரும் அவங்களுக்கு, பைபிள் வாசிச்ச ஞானம் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு சுட்டி காட்டும்படியா அவங்கள வந்து நல்வழிப்படுத்த முடியாதா சொன்னோம்னு வைங்களேன், அதை வந்து அந்த 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 என்ன சொல்றது, அதை கரெக்ட் பண்ண அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம அதை தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய ஆன்சர் பண்ணுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. இது உலக காரியங்களும் சரி, ஆவிக்குரிய விஷயங்களும் சரி. ஸோ அதை இந்த மாதிரி நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆண்டோட அந்த கிருபை கேளுங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா என்ன பண்றது, பாவம், நீங்க மனம் திரும்பணும்ல. இப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தவங்க இதுவும் கூட கொஞ்சம் அந்த விஷம் உங்களுக்குள்ள பரவிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அந்த கம்மியாகாது. அந்த என்ன சொல்றது, தங்களை வஞ்சிக்கிற நிலைமை வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம ஆத்மாவால எடுத்தோன்னே நம்ம வந்து என்ன சொல்றது, அனலைஸ் பண்ண முடியாது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்கு பிரியமுள்ள அவங்க வழியில இருக்கிறோமா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இருக்கிறாருல. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், கூட பழகினவங்களுக்கு தெரியும். அதாவது பரிசுத்த ஆவியானவரை நீங்க சும்மா இருக்க விடவே கூடாது. அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. ஏன்னா அவரு அதான் விரும்புறாரு. நம்ம என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் பத்தி ஒரு அவேர்னஸே இல்லாம நம்ம பாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நோண்டிக்கிட்டே இருங்க, அவரை கேட்டுக்கிட்டே இருங்க. ஆவியானவர் அது இது ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள ஆவியானவர்கிட்ட. அது நல்ல ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு ரேப்போல, அதாவது நல்ல ஒரு உறவுல இருந்தா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே முடியாது. எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயும், பைபிள் வாசிப்புலயும் சரி, ஜெபத்திலையும் சரி, ஊழியத்திலும் சரி, ஆவியானவர் கூட இருக்கணும். நீங்க ஆவியானவர் இன்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேளுங்க, ஆவியானவரே நான் என்னை நானே வஞ்சிக்கிற நிலைமையில இருக்கிறேனா அப்படின்ட்டு. நீங்க உண்மையிலே தாழ்மையா கேளுங்க. தயவு செஞ்சு ஒரு பெருமை நேரத்துல கேட்டுறாங்க, ஆவியான நான் அப்படிலாம் இல்ல ஆவியான அப்படிலாம் கேட்காதீங்க. ஆவியான நான் அப்படி இருக்கிறேன்னு எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லுங்க. அதனால 100% சொல்ல முடியும், ஆவியான நிறைய விஷயங்களை உணர்த்துவாரு. ஸோ இந்த செல்ஃப் டிசெப்ஷன், தங்களை வஞ்சிக்கிற நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை நீங்களே வஞ்சிக்கிற நிலைமையில இருக்கிறீங்கன்னா, உடனடியே ஆவியானவர்கிட்ட கேட்டு அதை தெளிவை பெற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டிய எல்லா விஷயங்களும் மனம் திரும்பிடுங்க. ஏன்னா நீங்க போற பாதை அது பெரிய அழிவுக்குள்ள உங்களை கொண்டு போய் விட்டுரும். மனம் திரும்புங்க. ஆமென்.